சீக்கிரம் வெளியே வாத்தால. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது மாதிரி ஒவ்வொரு புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதும் நிறைய ரெசல்யூஷன் எடுக்கிறோம். பட் அந்த புத்தாண்டு செலிப்ரேஷன் முடிகிறதுக்கு முன்னாடி ரெசல்யூஷனும் முடிஞ்சு போயிடுது. ஜான் 1 இருந்து டயட் இருக்க, நோ சுகர், நோ ஆல்கஹால், எவனால தடுக்க முடியாதா? நம்மளால சுலபமா செய்யக்கூடிய சில மாற்றங்களை நான் இங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். அதில் ஒன்று வந்து மைண்ட் யுவர் சோஷியல் மீடியா. அதாவது சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றதுல கான்சியஸாக இருங்க. உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே எமோஷ்னலி உங்களை ட்ரிகர் பண்ணக்கூடாது, ப்ரொவோக் பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம், ஒரு மினிமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்பயுமே ஒரு ஹெல்த்தியான ஒன்று தான். அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் டேயாவது நடங்க. ஒரு 5 days இந்த வீக்காவது நீங்கள் நடந்தீங்கன்னா அது எல்லா வகையிலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நாலாவது, உங்கள் ஸ்க்ரீன் டைமை எப்போவுமே உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் பார்க்காதீங்க. நைட் டைமில் சாப்பிடும்போது, மற்றவர்கள்ட்ட பேசும்போது, ஒரு ஃபேமிலியோடு இருக்கும் போதெல்லாம் ஃபோன் பார்க்கக்கூடாதுன்றதுல உறுதியாக இருங்க. அஞ்சாவது, ஒரு மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் அமைச்சிக்கோங்க. மினிமல் எக்ஸ்பெக்டேஷன், மினிமல் ஸ்பெண்டிங்னு உங்கள் தேவைகளை சுருக்கிக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னாவே நிச்சயமாக மென்டலியும் சரி, ஃபிசிக்கலியும் சரி, இது ஒரு ஹெல்த்தி இயராக இருக்கும்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன்.